நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் எடையார் மணவாய்க்கால் அருகே சமீபத்தில் பெய்த கனமழை விளைநிலத்திற்குள் புகுந்து நெல் பயிர்கள் நீரில் மூழ்கியது. எடையார் பிள்ளையார் தாங்கல், நடுத்திட்டு செங்கண்ணீர் பள்ளம், திருநாரையூர், கூத்தூர் மாதர் சூடாமணி, சிறையிழந்தநல்லூர், புளியங்குடி, குமராட்சி மேற்கு கிழக்கு மற்றும் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள நெல் வயல்கள் நீரில் மூழ்கியது. ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரியும் வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை என விவசாயிகள் புலம்பல் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியாங்காவல் திறந்தா எடையார் வடக்கு குச்சி தெரு அப்படியே சொருவராம்பேட்டை திருநாரிலேருந்து பாதிக்கும். அதுபோல் பாதிச்சு கிடக்கிறோம். எடையார் வடக்கு பகுதி வெள்ளம் இப்படி மொழி கிடக்கு. தண்ணி எந்த அமைச்சர்களோ எந்த எம்எல்ஏ மந்திரி யாருமே வரல. நாங்கள் அப்படி கிடக்கிறோம். எங்களுக்கு பார்த்து அதிகாரிகள் செய்யாட்டி போல் பொதுத்தர தொண்டு நிறுவனம் மாதிரி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி குச்சி தெரு பாய்ச்சி கிடக்கிறோம். விவசாயம் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் நிற்கிறோம். மொழி பிடிச்சி கருது இப்போ பூ விற்க இதெல்லாம் பாய்ச்சிடும். இதெல்லாம் கற்கா, இதெல்லாம் கற்காய் போடும். நம்ம வேளாண்துறை அமைச்சருக்கே தெரியும். அவங்களாம் விவசாயம் பண்ணவங்க, அவங்களுக்கு தெரியாதா கிடையாது. ஐயாவுக்கு தெரியும். அவங்க வேளாண்துறை அமைச்சர் ஐயா விவசாயி, அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாருங்கள். கலெக்டர் அதான் சொல்கிறேன். ஐயா கலெக்டர் இடையாறு கலெக்டர் வந்தாங்க, எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ வந்தாங்க. இடையாரை பார்க்கவே இல்லை. உடனே திருநாரி போகிறாங்க. உடனே அப்படியே திரும்பி சொர்ராயம் போட்ட போகிறாங்க. வீரணத்தெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வீரணத்தெல்லாம் தண்ணி நிற்குது. அதெல்லாம் பார்த்து தான் வந்தான். பார்க்கணும், இதையும் பார்க்கணுங்கள ஐயா. பார்த்து செய்யுங்க, அதாவது உதவி செய்யுங்க எங்களுக்கு விவசாயி. அதிகாரி தான் செய்யணும். 3 வருஷமாக நீங்கள் 3 ஆட்சியாளருக்கு இது காட்டு மாடி சென்னை சாலை. இது இந்த பக்கமும் எங்கள் விவசாயிகளுக்கு தண்ணி வழியனால எங்களை விவசாயி சுத்தமாக நாற்று உள்ளது. இன்னும் அடுத்த மாதம் அறுவடை பண்ணியது எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. இது நடுத்திட்டு திருநாயூர் தான் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுது. இந்த கிராமம் எடையார் மேலே தெரு, கீழே தெரு, தெற்கு தெரு, எடையாரம் மொத்தம் 1500 ஓட்டுகள் உள்ள ஊர் இது. எங்களை யாருமே இன்னும் திரும்பி பார்க்கல. தெருவில் தண்ணி வடிஞ்ச மாதிரி தான் மாவட்ட ஆட்சியில் வராங்க. நேரம் அந்த ஊர் தான் கண்ணி தெரியுது. எங்கள் ஊருக்கு கண்ணி தெரியல. நாங்களாம் மனிதன் இல்லையா, விவசாயிகள் இல்லையா? எங்களை யார் பார்க்குறது? இருக்கிற அந்த அமைச்சர்கள் வரல, எம்எல்ஏ வரல, கலெக்டர் வரல, ஒரு தாய்சார் வரல, ஒரு வில்லேஜில் ஒரு விவோ வரல. இது மாவட்ட ஆட்சி தான் எங்களுக்கு விவசாயிகள் பார்க்கணும். 3 நாளாக எங்களுக்கு விவசாய நிவாரணமே கிடையாதுங்க. அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு சிறப்பாக செஞ்சாங்க, கிடைச்சிது. இந்த இதில் கிடைச்சிது. 4 ஆண்டு ஆட்சியில் எங்களுக்கு எதுவுமே விவசாயிகள் இல்லை. அதுதான் இதுதாங்க எங்கள் விவசாயிகளுக்கு ஐயா எங்களுக்கு எதை பார்த்து செஞ்சு கொடுக்கணும். நாங்களும் அன்றைக்கி தென்னக்கூலிக்காரங்க கடனை ஒன்றை வாங்கி போட்டு ஒரு அரகாணிக்காக நட்டுருக்குறோம். பார்த்து நீங்கள் தான் செய்யணும். வட்டிக்கு கந்து வட்டி அந்த வட்டி வாங்கி போட்டு கடன் வாங்கி போட்டு விவசாயத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் சும்மா பாருங்க வச்சுருக்கேன். 22 ஏக்கர் இதில் சொந்த நிலம் வச்சுருக்கேன். சும்மா நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறோம். எங்களுக்கு 3 வருஷம் இன்சூரன்ஸ் இல்லை. அந்த அம்மா ஆட்சி இருக்கும்போது எந்த ஆட்சி இருக்கும்போது எங்களுக்கு இன்சூரன்ஸ் 23,000 ரூபா என் ஊருக்கு இன்சூரன்ஸ் போட்டாங்க. என் ஊருக்கு இன்சூரன்ஸே இல்லை. 3-4 நாளாக இந்த மாரி கிடக்கு. பயிர் ஃபுல்லாக தொண்டையில் இருக்குது, கருது வர கற்பத்தில் இருக்குது. இந்த கற்பத்துக்கு என்ன கவர்மெண்ட்டு நஷ்டஈடு பண்ண போகுது? எந்த அமைச்சர் பார்த்துருக்காங்க? எந்த அதிகாரி பார்த்துருக்காங்க? திருநாரையூர் போன அதிகாரி எடையார் பஞ்சாயத்தில் யாரை எந்த ஏரியாவில் எந்த விவசாயியை பார்த்து பேசியிருக்காங்க? எங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, கற்பத்தில் இருக்குது. வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன வழி? இது கவர்மெண்ட்டு அதிகாரமாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்க தயாராக இருக்கோம். தற்கொலை பண்ணால் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னா தற்கொலை பண்ணிப்போம். புரியுதுங்களா? தற்கொலைக்கு நாங்கள் தயார்.